முதல்ல வந்து how are you feeling right now after, because book launch ஆயிருக்கு and you started with fitness, you still continuing it, and the Stay Fit with Ramya பார்க்கும்போது you're talking about the difference that you've made in people's lives. So I think idella was not there when we met. Yeah. Okay. Absolutely. No idea. No clue. ஆமாமா. பட் வாட் ரேம் மிஸ் த மோஸ்ட்? ஒரு குழந்தையா இருக்கும்போது மிஸ் பண்ணாங்கன்னு, ஏன்னா உங்களுக்கு அப்போ தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓ யா 100%. ஐ திங்க் ஐ வாஸ் அ வெரி ப்ரொடெக்டட் சைல்டு. அதனால வந்து த கம்பெனி ஆஃப் பீப்புள், எக்ஸ்போஷர், அந்த வயசில் கிடைக்க வேண்டிய எக்ஸ்போஷர், யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த என்டையர் டைம் நான் மிஸ் பண்ண விஷயம் வந்து ஐ கேன் நெவர் கெட் பேக். இந்த ஸ்கூல்லாம் கட் பண்ணிட்டு போய் படம் பார்க்குறது, பிக்னிக் போகிறது, எக்ஸ்கர்ஷன்ஸ் போகிறது, நன் ஆஃப் தட் ஐ ஹேட். இட் வாஸ் எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு பாக்ஸ்குள்ளேருந்து நான் வெளில வந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு அந்த ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் மிஸ் பண்ணேன். டேட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், எவ்ரி திங் ஐ மிஸ்ட். ஆக்சுவலி இந்த இடத்துல நானும் ஒரு விஷயம் ஆக்சுவலி ஓப்பன் அப் பண்ணணும். பிகாஸ் ஐ எம் சம்படி, நான் வந்து ஸ்கூல் ஒரு காலேஜ் எல்லா இடத்துல இருந்துமே வந்து எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் தி ட்ராவலிங். ஓகே, அது இப்போ வரைக்கும் இருக்காங்க. தி ஒன் ஹூ ஸ்டேயிங் வித் மீ, நானும் பிரியங்கான்னு சொல்லிட்டு. ஸோ நானும் பிரியங்கா ஆல்மோஸ்ட் நான் காலேஜ் ஃபஸ்ட்டு டே நான் வந்து ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர். பிகாஸ் என்னோடய கசின் சொன்னால் என் ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், ஆப்வியஸ்லி புதுசாக ஒரு காலேஜுக்கு போகிறோம், நமக்கு யாரையுமே தெரியாது. அப்படிங்கும்போது ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பிரியங்கான்னு ஒரு பர்சன் வருவாங்க, எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. ஸோ ஷீ கேம். அங்கே ஆரம்பித்தது இப்போது பார்த்தா இப்போ 2009 வி ஸ்டார்டட். இப்போ வரைக்கும் வந்து இப்போ ரூம்மேட்ஸாக இருக்கோங்கும்போது ஐ நோ சம்டைம்ஸ் நாங்கள் ரெண்டுமே பேசிப்போம், நிறைய பேர் என்வி பண்ணக்கூடிய ஒரு லைஃப் இல்லை இது, அந்த மாதிரி இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஸ்டே பண்ணோங்கிறது எவ்வளோ பெரிய ட்ரீமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நான் யோசிச்சிருக்கேன். வேறஸ் பிக் எஃப்எம்ல வென் வி வேர் ஸ்பீக்கிங் இன் எவ்ரி திங் லைக் யூ செட், ஐ டோன்ட் நோ சம்வேர் ஒரு விஷயத்தை தாண்டி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் க்ளோஸ் டு யூ. பிகாஸ் லைக் யூ செட் ஒரு செலிபிரிட்டி, ஆனால் நாட் ஜஸ்ட் வித் யூ. ஆனால் இது எப்படி இருக்கும்னா, ஈவன் த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் செலிபிரிட்டிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் நல்லா பேசியிருப்பேன். The moment they became a celebrity, I would take a backseat. I had just unplugged myself from their life. அந்த மாதிரி இருந்திருக்கு. I am just the Ramya for them. I am no more the celebrity. அது வந்து ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணுன்னா, I have been burnt a lot like that. Like நான் வந்து I have trusted completely என்னோட பர்சனல்லேருந்து ப்ரொஃபஷனல்லேருந்து எல்லாமே ஓப்பன் அப் பண்ணி at some point of time it will come and bite me back saying அவங்க என்கிட்ட பழகினது எல்லாம் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போய் காசிப் பண்ணணும் மற்றவங்க கிட்ட அப்படின்றதோ, இல்லை என்கிட்ட ஏதாவது ஃபேவர் வேணும் அப்படிங்கிறதுனாலையோ, இல்லை என்னோட இந்த செலிப்ரிட்டி இமேஜை அவங்களோட அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுனாலையோன்னு ஐ ஆல்சோ ஃபீல் தட் அதனால தான் சக்ஸஸ் வர வர நிறைய பேர் வந்து they become closed, more and more closed and private because we've been hurt. We've been நிறைய ட்ரஸ்ட் பண்ணி இட்ஸ் அண்ட் ப்ரிடாமினென்ட்லி மீடியா இண்டஸ்ட்ரியில் ஐ வில் சே எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி சீசனல். என்ன நம்மளை சுற்றி யார் இருந்தாலும், அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் பார்ன் அலோன், வி ஆர் டையிங் அலோன். அதுக்குள்ளே அந்த ஜேர்னியில் வரவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ அவங்கள வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஆத்தென்டிக்கான விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்கணும். அதை தாண்டி வந்து இவங்க தான் என் லைஃப் முழுக்க அப்படின்ற அந்த மைண்ட் செட் எனக்கு இல்லை. பட் ஹேவிங் செட் தட் என்னோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அது இப்போது ஐ எம் சார்ட்டட் வித் தட். லைக் த 3 or 4 ஃப்ரெண்ட்ஸ் விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி இருக்கிற என்னோட ட்ரூவஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் will probably take a knife for me if I'm in trouble. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே they don't care about who I am in the industry. அவங்க சினிமா கூட பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்காக தான் வந்து பார்ப்பாங்களோ என்னமோ என் படம் மட்டும். மற்றபடி தேர் ஆல் யூனோ இன் தேர் ஓன் கரியர்ஸ். அண்ட் அவங்களோட நான் வந்து மிங்கிள் ஆனதுக்கப்புறம் என்னோட பர்செப்ஷன் ஆஃப் லைஃபே வந்து மாறிடுச்சு. லைக் அன்டில் தென் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களோட மாத்திரம் பழகிட்டு இருக்கும்பொழுது இருந்த ரம்யாவும் வெர்சஸ் நவ் ஐ திங்க் there's more clarity in me. ஒரு சில பேரை வந்து the entire world will celebrate. பட் அவங்க வந்து நம்மளை பர்சனலாக ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்டேஜில் நம்மளை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அது யாருக்குமே ஹர்ட் ஆகாது. பட் நமக்கு நல்லா தெரியும் வாட் எவர் யூர் டூயிங் இஸ் ராங் இல்லை. பட் டு ஹாவ் தட் ஃபேஸ் இன் த ஸ்டேஜ், அது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்டேஜில் இருக்கும்போது ஐ நோ த மொமெண்ட்ஸ் லைக் யூனோ அவங்க அழறாங்க, அழவைங்க அதெல்லாம் டாக் பேக்கில் வருது. ஆர் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பெரிய கோஹோஸ்ட் இருப்பாங்க, இல்லைனா வந்து அந்த மேடைக்கு வர ஒரு கெஸ்ட்டாக இருக்கலாம், சம்படி
making fun at the expense of you is not something that you can enjoy or something இல்லை அது வந்து I would say, do you think it's because that we are women? Do you feel it's women who are generally targeted at it? 100% it is because we are women, and also that the fact that நான் when I started outல அந்த டைட்டில் எனக்கு கட்ஸ் இல்லை. என்னை பற்றி ஒரு டிக் எடுக்கும்பொழுதோ இல்லை அந்த என்டையர் செட்டில் இருக்கிற அத்தனை இன்க்ளூடிங் த டைரக்டர் ஆஃப் த ஷோ வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஏற்றி விட்டு கோஹோஸ்ட்டை சொல்லும்பொழுதோ when I was crying and I saying no please இப்படி பேசாதீங்க, everybody is watching, they're feeling sorry for me அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஏதோ ஒரு மேகசினில் பாவம் அந்த ஆங்கரு அவங்கள எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு என்னை பற்றி எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட அந்த சுச்சுவேஷன் மாறலை அந்த பர்டிகுலர் ஷோவில். பட் இதெல்லாம் நடக்கிற வயசில் when I was very vulnerable, எனக்கு அழ மட்டும்தான் தெரிஞ்சுது. எனக்கு வந்து I didn't know to fight back and say don't talk like this. அதுக்கப்புறம் வந்த ஒரு ஸ்டேஜ் இருந்தது where again this was repeated. அப்போ எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ தானா, இப்படி தான் இருப்பாங்களா டிவி ஷோஸில்? பிகாஸ் அப்போ இருக்கிற டைமில் ஸ்லோவாக பீப்புள் ஆர் வாய்ஸிங் ஒப்பீனியன். ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு 6-7 வருஷம் முன்னாடி. அப்போ என்னன்னா கூட இருக்கிற மற்றவங்கெல்லாம் வந்து ஏற்றி விட மாட்டாங்க, ஆனால் பேசாமல் இருந்துருவாங்க. கரெக்ட். பேசாமல் இருந்திருக்கிறது சேஃபு. ஏன்னா நம்ம ஏற்றி விட்டோன்னா ஏற்றி விடுறாங்கன்னு தப்பாக பேசுவாங்க, பேசாமல் இருந்துடலான்னு. ஐ திங்க் இப்போது வந்து ஐ எம் ஸ்லோலி சீயிங் த ஸ்டேஜ் வேர் பேசாமையும் இருக்கக்கூடாது, ஏற்றியும் விடக்கூடாது. அப்படி பண்ணுறவங்க கிட்ட நோ அப்படி பேசாதீங்கன்னு சொல்லணும். அதை நான் பார்க்குறேன் இப்போது. பட் இப்போது இதோட டவுன் சைடும் என்னென்னா, there are also female anchors I know who are cool with it. நீங்கள் ப்ளீஸ் என்னை கிண்டல் பண்ணுங்கள், என்னை பற்றி வந்து தப்பாக சொல்லுங்கள், பாடி ஷேம் பண்ணுங்கள், என்ன நான் வந்து நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கேன் இப்படிலாம் வந்து சொல்லுங்கள், அப்போ தான் எல்லோரும் சிரிப்பாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஐ ஃபீல் லைக் அதில் ஒரு சேஞ்ச் வேணும். அதாவது அவங்களுக்கு வந்து இட் கேன் பி ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ஐ டோன்ட் கேர் அபவுட் மீ, என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஆர் இதெல்லாம் நான் பண்ணும்பொழுது தான் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, இல்லைனா வந்து ஐ எம் அ சீரியஸ் கேர்ள். who are innocent good girls தெரியும்ல உங்களுக்கு? யாரு? நீங்க என்ன ஜோக் சொன்னாலும் அவங்க சிரிச்சிருவாங்க. ஓகேவா? இல்ல அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஓ சோ கியூட் இன்னசென்ட் சந்தோஷ் சுப்ரமணியம் she is my crush அவங்க தான் the cutest form of heroine நம்ம வந்து பார்த்தது. சம்வேர் அதுவும் இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக அது க்ரோ ஆகலை. ஏன்னா எனக்கு வந்து இட்ஸ் நாட் ஈவன் டிசப்பாயிண்டிங் வித் த நியூபீஸ் கூட எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இல்லை. பிகாஸ் ஏன்னா ப்ராபப்ளி நீங்கள் சொன்ன மாதிரியுமே ஸ்டார்டிங்கில் யூ டோன்ட் ஹேவ் அ சே ஆன் இட். ப்ராபப்ளி அப்போ இருந்திருக்கு. you lose the opportunity, what you get thrown out of the show, there are so many things. ஆனால் லீட் டாப்பில் இருக்க ஹீரோயின்ஸுமே பீங் பார்ட் ஆஃப் இட் தான் கொஞ்சம் நமக்கு வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்கும் இண்டஸ்ட்ரியில். நீங்களும் ஏன் இது பண்ணணும்? அட்லீஸ்ட் யூ கம் டு அ லெவல் வேர் யூ ஹேவ் மூவிஸ் விச் கேன் ரன் ஆன் யூ. லைக் வந்து வெறும் ஹீரோயின் ட்ரிவனாக கூட ரன் பண்ண முடியுங்கிற அளவுக்கு கூட இருக்கு. அகேன் அங்கே அந்த ஹீரோயினை ப்ளேம் பண்ணுறதுக்கு பதிலாக isn't it the choice of the director, the person who's writing the dialogues, அவங்க வந்து ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து அதுங்க போர்ட்ரே பண்ணணும்? நான் அந்த திங்கிங் மாறினா தான் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அவங்களும் ஆடியன்ஸ் தான் ப்ளேம் பண்ணுறாங்க, இப்படி தான் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஆடியன்ஸ் நம்மளும் ஆடியன்ஸ் தாங்க. நம்ம ஆடியன்ஸ் வந்து செம்ம இல்லை கேட்டாங்க. நீங்களாம் வந்து இந்த ஏ லிஸ்ட்டில் இருக்கீங்க, பிசியில் இருக்கிற ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிசியில் இருக்கிற ஆடியன்ஸும் மாறிட்டாங்க. ஐ எம் சீயிங் தட். ஆனால் அந்த ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும்.